அண்ணே, நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன தம்பி, கேரவன்ல உட்காந்து என்ன யோசனை? ஸ்கிரிப்டா இல்ல அரசியலா? சொல்றேனே, ரெண்டுமே தான் அண்ணே. சினிமால கிளைமேக்ஸ் எழுதிடலாம், ஆனா அரசியல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு கிளைமேக்ஸ் வருதே, அதான் அரசியலோட கிக்கே. சினிமால நீ லியோவா இருக்கலாம், மாஸ்டரா இருக்கலாம், ஆனா அரசியலுக்கு வந்துட்டா நீ வெறும் விஜய் தான். மக்கள் உன்னை தம்பியா மகனத்தான் பார்ப்பாங்க. அந்த நம்பிக்கை மாற்றிடாத, புரியுதுண்ணே? ஆனா நான் இப்ப எது பண்ணினாலும் குறை சொல்றேங்க, ஆனா நான் தெளிவா இருக்கிறேனே மக்களுக்காக. புரியுது தம்பி, நீ செய்யறது சரிதான், கவலைப்படாது. என்னை பத்தி பேசாதாளா? கருப்பு நானுங்க, குடிகாரு நானுங்க, சரியாத பேச தெரியல நானுங்க. நான் அத்தனையும் தாண்டி வந்தவன். ஆனா நான் சட்டமன்றத்துக்குள்ள நுழையும் போது என்ன விமர்சனம் பண்ணவங்க அத்தனை பேர் எழுந்து நின்னாங்க பாரு, அதான் வெற்றி. நீ பேசுற பேச்சை விட உன் செயல், அவங்க வாய் அடிக்கணும் தம்பி விஜி. அரசியல் நேர்மை இருந்தா எவனுக்கும் பயப்பட தேவையில்லை. அந்த சாப்பாட்டு விஷயம் அதை விட முடியுமான நீங்க ஆரம்பிச்சு வச்சது. இப்போ நம்ம கட்சி அலுவலகத்துக்கு வர அத்தனை பேர்த்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் விஜி. அதான் என் தம்பி, பசியோட வரவன் வயிற்று முதல்ல நிறைக்கணும். வயிறு நிறைஞ்சாதான் அவன் சொல்றதை நீ கேட்க முடியும். கண்டிப்பா அண்ணன், உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும், எதையும் என்னால சாதிக்க முடியும். கண்டிப்பாக அண்ணா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ வாழணும்பா, இறைவன் உன்னை காக்கட்டும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே என் தம்பி. கப்பு முக்கியம் பியலே. அண்ணா, நான் செந்தூர பாண்டியோட தம்பினா எனக்கு தோல்விங்கிறதே கிடையாது. தன்னந்தனியாளு நீயால நம்ம கொஞ்சம்